16th மார்ச் மண்டே. மன நிறைவின் ஆசீர்வாதம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன நம்பியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். பிலிப்பியர் 4:11. நம்ம இந்த வாழ்ற வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு அது போதாது. ஆனா நம்ம மன நிறைவோடு நம்ம வாழணும். நம்ம இருக்கிறது நமக்கு போதும், நமக்கு இதுவே நமக்கு அதிகம் அப்படின்னு நமக்கு நினைச்சு நம்ம வாழும் பொழுது நம்ம பிறருக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் நமக்கு வரும். ஒரு தாழ்மை நம்ம கிட்ட இருக்கும். ஒருத்தவங்க இல்லாதவங்களை பார்த்தா நமக்கு கொடுக்கணுன்ற நமக்கு ஒரு எண்ணம் வரும், ஒரு இரக்கம் வரும், ஒரு தாழ்மை வரும். அதனால நம்ம இருக்கிறத வச்சு திருப்தி அடையும் பொழுது நம்ம மற்றவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து நம்ம உதவணுன்ற ஒரு எண்ணம் வரும். அதனால நாம இருக்கிறத வச்சு மன ரம்மியத்தோட தாழ்மையோட நம்ம வாழ கத்துக்கொள்ளணும். அப்படி நம்ம வாழும் பொழுது நம்ம ஏசப்பாவோட அன்பை நம்ம பிரதிபலிக்கிறதுக்கு சமமாகும். அவருடைய அன்பை நம்ம பிறருக்கு காட்டுறதுக்கு, அவங்கள பாருங்க, அவங்கள்ட்டவே இல்லை ஆனா அதை பிறருக்கு கொடுக்குறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து அவங்க நம்ம ஒரு மற்றவங்கள்ட்ட அன்பா இருக்கிறவும் அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா நம்ம இருப்போம். அதனால நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ நம்ம கற்றுக்கொள்ளணும். ஜெபம். தாழ்மையின் தேவனே, இன்று நாங்கள் எங்களிடம் இருப்பதில் திருப்தி கண்டு மன நிறைவுடன் வாழ கிருபை தாரும். ஆமென். Have a nice day.